உணவு மற்றும் மளிகை பொருட்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் டெலிவரி ஆர்டர்களை கண்காணிக்க விதிகள் போடப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழக டிஜிபி 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவில் உள்ள அம்சங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். மளிகை பொருட்களை வீடுகளுக்கே வந்து டெலிவரி செய்யும் ஸ்விக்கி, சுமோட்டோ உள்ளிட்ட நிறுவனங்களின் டெலிவரி ஆட்கள் போல் நடித்து குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதால் டெலிவரி நபர்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தனது மனுவில் உணவு மற்றும் மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யும் நபர்களுக்கு சீருடை இருந்தாலும் கூட அவர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களுடன் கூடிய அடையாள அட்டை எதுவும் அவர்களுக்கு இல்லை எனவும் அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெரும்பாலும் டெலிவரி செய்யும் நபர்கள் ஹெல்மெட் அணிந்து வருவதால் அவர்களை அடையாளம் காண்பது இயலாததாக ஆகிவிடுகிறது எனவும், சென்னையில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் டெலிவரி நிறுவனங்களில் சீருடையை அணிந்து வந்தவர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டெலிவரி ஆட்கள் போல் நடித்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் டெலிவரி நபர்களை கண்காணிக்க முறைப்படுத்த விதிகளை வகுக்கும்படி தமிழக டிஜிபிக்கு மனு அனுப்பியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் 4 வாரங்களுக்குள்ளாக பதிலளிக்கும்படி தமிழக டிஜிபிக்கும் ஸ்விக்கி, சுமோட்டோ, டன்சோ, செப்டோ போன்ற டெலிவரி நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.